Hi all, welcome to the Vicky Smash channel. இந்த சேனலில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி முட்டையை நம்ம சேலுக்கு கொண்டு போனால் ஸோ நம்ம ஈஸியாக ரெவன்யூ கிடைச்சிரும். ஆனால் காடை முட்டையை கொண்டு போகும்போது வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்போ நம்ம சேலை எப்படி ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த சேனலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு காடை முட்டையை டிஸ்பிளே பண்ணும்போது சில பேர் வந்து என்னன்னு கேட்டாங்க. நிறைய பேர் அதை ரெகக்னைஸ் பண்ணி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சைஸ் வந்து கோழி முட்டையை விட சின்னதாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 rupees சொல்கிறீங்க. அது கூட கொஞ்சம் போட்டாலே நம்ம வந்து கோழி முட்டையை வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருந்தது. இதனால தான் காடை முட்டைகளுடைய பெனிஃபிட்ஸை பற்றி கன்சியூமர்ஸ்க்கு அவங்க நம்ம கிட்ட முட்டைகளை வாங்குறாங்களோ இல்லையோ அதை பற்றி சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா அவங்க டிசைட் பண்ணிக்க போகிறாங்க வாங்குறத பற்றி அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஏன்னா காடை நாட்டுக்கோழிலாம் இருக்குன்ற மாதிரி டிஸ்பிளே பண்ணும்போது அவங்க நாட்டுக்கோழி ஓகே, ஆனால் இது வரைக்கும் நான் காடையே சாப்பிட்டதில்லைன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்றதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தி தான், கொஞ்சம் சாப்பிட்லான்ற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து சிக்கன் மட்டன்றதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எக்ஸ்ன்னு வரும்போது அவங்க பிராய்லர் கோழி முட்டை இல்லை நாட்டுக்கோழி முட்டையிலே ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. காடை முட்டையை பற்றி அவங்களுக்கு ஐடியா இல்லாததுனால ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில பேர்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. காடை முட்டைகளில் ரிச் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்குது. இது இல்லாமல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ்லாம் மசிலுக்கு நல்லது, விட்டமின்ஸில் A, D, B12 இருக்கிறதுனால நமக்கு கண்ணுக்கும் பிரெயினுக்கும் நல்லது. ஸோ கோல்டு டைமில் காடை முட்டைகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் வந்து தும்பல் இருக்கும், ரன்னி நோஸாக இருக்கும். இந்த அலர்ஜிஸ் எல்லாமே அதை கண்ட்ரோல் பண்ணும். ஃபேட் இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை பற்றி பார்த்தோம்னா கெட்ட கொழுப்பெல்லாம் உடம்புல இருக்கிறத குறைச்சிட்டு நல்ல கொழுப்பாக தான் சேருது காடை முட்டையை சாப்பிட போகுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே கொலஸ்ட்ராலோடைய ரேஞ்சை செக் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு நம்ம கோயில் எக்ஸை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. உமன்ஸுக்கு டியூரிங் பிரெக்னன்சி டைமில் காடை முட்டைகளை கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கோழி முட்டைகளில் சால்மோனெல்லா இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்குது. ஆனால் காடை முட்டைகளில் அதிகமாக இருக்குது. அதனால டயரியா, வாமிட்டிங்லாம் இருக்கும். ஸோ அதனால் முட்டைகளை ராவாக கொடுக்காதீங்க, ப்ராப்பராக குக் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே குக்கிங்லேயே அழிஞ்சிடும் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது கன்சியூமர்ஸ்க்கு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த பெனிஃபிட்ஸ் ஹைலைட்டடாக சொன்னோம் அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க வாங்கலாமா வேணாமான்ட்டு. சில்ட்ரன்ஸுக்கு காடை முட்டையோடைய சைஸ் அட்வான்டேஜாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கு கோழி முட்டையெல்லாம் சமைச்சு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க வீட்டிலலாம் நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போதா தயக்கப்படுறாங்க. காடை முட்டை சின்னதாக இருக்கிறதுனால அதை கொண்டு போகிறாங்க விருப்பப்பட்டு. அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ்லையுமே காம்ப்ரமைசிங்காக இருக்குன்ற மாதிரி ஃபீட்பேக் எனக்கு கிடைச்சது. அடுத்ததாக காடை முட்டையை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி மிஷின் இருக்குது. அதனுடைய மினிமம் ப்ரைஸ் 5000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து எலக்ட்ரிசிட்டியும் நம்ம அந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா கேஸ்லையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்லாட்டுக்கு 35x வரைக்கும் எடுக்க முடியும் ரோஸ்ட் பண்ணி. இப்போ நான் சந்தைக்கெல்லாம் போனோன்னா இந்த மாதிரி மிஷினில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குச்சியில் ஒரு 4 ரோஸ்ட் பண்ண எக்கை சொருவி அதுக்கு மேலே மயோனைஸ், சாஸ்லாம் ஊற்றி தராங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நாமளே இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஸ்டால் போட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்டால் வச்சுருக்கிறவங்கள நம்ம அப்ரோச் பண்ணாலே போதும், அவங்க நம்மக்கிட்டே வந்து எக்ஸை வந்து டேரெக்டாக எடுத்துப்பாங்க. ஸோ இது மாதிரி நானும் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக காடை முட்டைகளை கமர்ஷியலாக சேல் பண்ணுறதுக்கு சூப்பர் மார்க்கெட், சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி ஃப்ரிட்ஜஸ் வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் அவங்க வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டெய்னர்ஸை நம்ம ஹோல்சேலாக வாங்கி நம்ம காடை முட்டைகளை பேக் பண்ணி அதில் வந்து நேம் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா அதுலேருந்து ஒரு ரெவன்யூ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேக்கிங்லாம் கூட கறிக்கடையிலே கேட்குறாங்க அவங்க டிஸ்பிளே வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கூட நம்ம அதுலேருந்து ஒரு ரெவன்யூ பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்லாம் ஹேட்ச் பண்ணி கோயில் சிக்ஸை எடுக்கலாம். அதுக்கு இன்குபேட்டர் தேவை. வெளியில் விசாரிச்சா காஸ்ட் அதிகமாக வந்ததுனால நாங்களே வந்து கம்மியான காசில் கொஞ்சம் பெருசாகவே செஞ்சோம். அதை பற்றி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச வகையில் காடை முட்டைகளை எப்படியெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஜேர்னியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நம்ம ஜேர்னி கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.